Hi, welcome to Golden Academy. In this section நம்ம பார்க்க போறது HTML ல select and option அப்படிங்கற ரெண்டு எலிமெண்ட்டை யூஸ் பண்ணி இது மாதிரி எப்படி ஒரு drop down list கிரியேட் பண்றது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. ஓகேவா? இது மாதிரி நம்ம ஆக்சுவலா வந்துட்டு எல்லா இடத்துலயுமே நம்ம பார்த்துப்போம். இப்போ ஒரு வெப்சைட் அப்படினாக்கும் அதுல போய் இப்போ நீங்க அந்த ஆப்ஷன் அப்படின்றத கிளிக் பண்றீங்கன்னா அதுக்கு கீழே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? ஸோ அந்த இது வந்துட்டு எப்படி கிரியேட் பண்ணுறதுனா இந்த செலக்ட் அண்ட் ஆப்ஷன்ற ரெண்டு எலமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதை எப்படி பண்ணணும், அது போல் சம் அடிஷ்னல் ப்ராப்பர்ட்டிஸ் சம் அடிஷ்னல் எலமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அது எல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ நான் ஆஸ் யூஷுவல் ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். selected.html அப்படின்றது ஜஸ்ட் ஒரு ஃபைலோட நேம். ஓகேங்களா? ஓகே ஸோ இப்போது இதில் நான் என்ன ஃபஸ்ட்டு என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா செலக்ட் அப்படின்ற அந்த எலமெண்ட்டுக்குள்ளே தான் ஆப்ஷன் அப்படின்ற எலமெண்ட் வரணும். ஓகேவா? இதில் நம்ம இந்த ஐடி நேம்லாம் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவைப்படாது. இப்போதைக்கு ஜஸ்ட் நம்ம செலக்ட்ன்ற எலமெண்ட்டை மட்டும் வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த எலமெண்ட்டுக்குள்ளார என்ன எலமெண்ட் வரணும் அப்படின்னா ஆப்ஷன் அப்படின்ற எலமெண்ட் வரணும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் அப்படின்ற எலமெண்ட்டை நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த ஆப்ஷன்ற எலமெண்ட் எதுக்காகனா இப்போ இந்த இதில் பாருங்களேன், இந்த கீழே வந்துட்டு ஆப்ஷன் 1 2 3 அப்படின்றதுலாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே கொண்டு வர்றது தான் இந்த ஆப்ஷன் அப்படின்ற எலமெண்ட்குள்ளே நம்ம கொடுப்போம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஒரு வெஜிடபிள் லிஸ்ட்டு அண்ட் ஃப்ரூட்ஸ் லிஸ்ட்டு நான் எடுக்கிறேன் வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்துட்டு கேரட் அப்படின்ற இல்லை ஃபஸ்ட்டு 1 ஆப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு 1 ஆப்ஷனில் நான் வந்துட்டு பீட்ரூட் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 1 ஆப்ஷனில் பீட்ரூட்டு பிரிஞ்சால் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போது இதை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்கள். எனக்கு எப்படி வந்துருக்கு, மேலே கேரட் அப்படின்றது இருக்குது, அந்த பக்கத்தில் இருக்க இல்லையா அந்த சிம்பிள், அதை நீங்கள் கீழே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது கீழே இருக்கிற எல்லாமே நம்மளுக்கு காட்டும். இப்போ நான் அதை பிரிஞ்சால்ன்றதை கிளிக் பண்ணுறேன்னா அதுக்கு மேலே அது வந்துட்டு நின்றும். ஓகேவா? ஸோ இது மாதிரி நம்ம நிறைய இடங்கள்ல வந்துட்டு பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஓகே ஸோ இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது என்கிட்ட வந்துட்டு இப்போ வெஜிடபிள் அப்படின்ற லிஸ்ட்டு மட்டும்தான் இருக்குது. இப்போ இதுக்கு கீழேயே என்கிட்ட வந்துட்டு ஃப்ரூட்ஸ் அப்படின்ற லிஸ்ட்டும் வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட ஃப்ரூட்ஸ் இருக்குது அப்படின்னா நான் அதில் வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு இதில் ஆப்பிள் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 1 அடுத்த ஆப்ஷனில் பனானா அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஓகே பனானா அப்படின்றத ஆப்ஷன் 2ல நான் கொடுத்துருக்கேன். தேர்டு 1ல் ஆப்ஷனில் ஜஸ்ட் நான் வந்துட்டு கிரேப்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இதை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு இதையும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வந்திருக்கும் அப்படின்னா அந்த எல்லாமே வந்துட்டு ஒரே செலெக்ஷன்ற எலமெண்ட்குள்ளார தான் வந்திருக்கு. ஓகேவா? பட் ஆக்சுவலாக இப்போ என்ன கேட்டகரி அப்படின்றது ரெண்டு கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்துட்டு வெஜிடபிள்ஸ் இருக்குது, இன்னொன்று வந்துட்டு ஃப்ரூட்ஸ் இருக்குது. பட் இது ரெண்டுத்தையுமே நான் வந்துட்டு பிரிக்கணும். இப்போ எனக்கு வந்துட்டு வெஜிடபிள் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் அதுக்கு மேலே வந்துட்டு வெஜிடபிளோட கேட்டகரிஸ் தனியாக இருக்கணும். இப்போ எனக்கு ஃப்ரூட்ஸ் அப்படின்னா அதுக்கு கீழே வந்துட்டு ஃப்ரூட்ஸ்ன்ற கேட்டகரி தனியாக தான் இருக்கணும். அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இப்போ திரும்பி வந்துட்டு இதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் கொடுத்து வெஜிடபிள் இல்லை ஃப்ரூட்ஸ்ன்னு நீங்கள் பிரித்தாலும் அதுவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா இது கூட ஒன்றா வந்துட்டு ஆட் ஆகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல என்னோடது ஃபஸ்ட்டு 1 வெஜிடபிள் அப்படின்றத சொல்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் நான் வந்துட்டு வெஜ் அப்படின்ட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதை இப்போ போய் பார்த்தீங்கன்னா அந்த வெஜ்ன்ற ஒன்றே அந்த ஆப்ஷனில் ஒன்று வந்துட்டு ஆட் ஆகிடும். அது ஒரு டைட்டில் மாதிரி மேலே வந்துட்டு இருக்காது. ஓகேவா? ஸோ அந்த டைட்டிலும் எனக்கு வேணும், அதுக்கு கீழே ஆப்ஷன்ஸே நான் கேட்டகரி வைஸ் நான் பிரித்து காட்டணும். அப்படின்னாக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஓபிடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வரும் ஓபிடி குரூப் அப்படின்றது, அதாவது ஆப்ஷன் குரூப் அப்படிம்பாங்க. ஒவ்வொரு ஆப்ஷனையும் நான் குரூப்பாக பிரிக்கிறதுக்கு எனக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஆப்ஷன் குரூப் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த ஆப்ஷன் குரூப் அப்படின்றதுக்குள்ள என்னென்னலாம் வரணும், எனக்கு இந்த கேரட் அப்படின்னா அது ஒரு குரூப்பு, கேரட்டு பீட்ரூட் அண்ட் பிரிஞ்சால் இது 3 வெஜிடபிள், இது ஒரு குரூப்பு. அப்போது இந்த ஓபிடி குரூப் அப்படின்றத ஓகேவா ஸோ ஜஸ்ட் கட் பண்ணி நம்மளுக்கு எந்த குரூப் வரைக்கும் வரணுமோ அது வரைக்கும் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ எனக்கு ஓபிடி அப்படின்ற அந்த குரூப்புக்குள்ளார எனக்கு இந்த 3 வெஜிடபிள்ஸோட நேம்ஸ் இருக்குது.
அந்த குரூப்போட நேம் நம்ம கொடுக்கணும். இப்போ நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு குரூப்பா ஒன்று பிரிஞ்சிருக்கும். பட் அந்த குரூப்போட நேம் இன்னும் நம்ம பிரிக்கலை. ஓகேவா? அந்த குரூப்போட நேம் நம்ம பிரிக்கிறதுக்கு அந்த ஆப்ஷன் குரூப்னு இருக்கு இல்லையா, அந்த எலமெண்ட்டுக்கு பக்கத்துல லேபிள் அப்படின்ற அந்த ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி அதுக்கான நேம் நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு லேபிள் அப்படின்ட்டு கொடுத்துட்டு நான் வந்துட்டு இப்போ வெஜ் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஓகேவா? எப்படி நம்ம வந்துட்டு ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணும்போது வெளியே வந்துட்டு லேபிள்னு கொடுத்துட்டு அதுக்கே நம்ம வந்துட்டு இன்புட் பாக்ஸ் கொடுப்போம். ஸோ சேம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல என்னன்னா ஆப்ஷன் குரூப் அப்படின்ற அந்த எலமெண்ட்டுக்குள்ளார லேபிள்னு கொடுத்து அந்த இதுக்கான நேம் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இதை ரன் பண்ணுங்க. எனக்கு எப்படி வந்திருக்கும் அப்படின்னா வெஜ் அப்படின்னு போட்டு அந்த கேட்டகரிஸ் தனியாக பிரிச்சிருக்கும். ஓகேவா? அதே மாதிரி எனக்கு கீழே வந்துட்டு எனக்கு நெக்ஸ்ட் ஃப்ரூட்ஸுக்கும் எனக்கு அதே மாதிரி பிரிக்கணும் அப்படின்னா அதுக்கு கீழே இன்னொரு ஓபிடி குரூப் நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ போட்டுட்டு ஸோ ஜஸ்ட் அது எது வரைக்கும் முடியணும் அப்படின்றத கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ எனக்கு இந்த இது வரைக்கும் எனக்கு முடியணும் ஓகேவா? இப்போ 2 கேட்டகரியை நான் பிரிச்சிருக்கேன். இப்போ ஸோ இந்த ஆப்ஷன் குரூப்லையும் லேபிள் அப்படின்றத கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் வந்து என்ன நேம் கொடுப்பேன், ஃப்ரூட்ஸ் அப்படின்ற நேம் கொடுப்பேன். ஓகேவா? ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிட்டு பாருங்க. சாரி, அந்த இடத்துல ஆக்சுவலாக நான் ப்ரீவியஸ் முன்னாடி இதில் போட்டுட்டேன். ஓகேவா? நான் ஓப்பனிங் எலமெண்ட்டில் கொடுக்காம. ஓகே, ஸோ இந்த இடத்துல லேபிள் அப்படின்ட்டு கொடுத்துட்டு ஃப்ரூட்ஸ் அப்படின்றத கொடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்கள். எனக்கு வெஜ் அப்படின்ற அந்த கேட்டகரிஸ் தனியாக இருக்குது, ஃப்ரூட்ஸ் அப்படின்ற அந்த கேட்டகரிஸ் தனியாக இருக்குது. இப்போ நான் அதில் எதை நான் வந்து சூஸ் பண்ணுறேனோ அது எனக்கு மேலே இந்த இடத்துல வந்து நிற்கும். ஓகேவா? ஸோ இது மாதிரி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ராப் டவுன் மெனூஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இதுக்கு ஒரு கலர் யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கும் ஒன்றும் இல்லை, ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல நம்ம ஸ்டைலில். ஓகேவா? இப்போ எனக்கு செலெக்ஷன் அந்த எலமெண்ட் ஃபுல்லாமே ஒரு கலராக வேணும் அப்படிங்கும்போது அந்த எலமெண்ட்டை ஜஸ்ட் நம்ம கால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கால் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு ஜஸ்ட் நான் வந்துட்டு ரெட் அப்படின்றத நான் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாமே வந்துட்டு ரெட்டில் வந்துருக்கும். ஓகேவா? எனக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக ஒரு கலர் வேணும் அப்படின்னாக்கும் என்ன பண்ணணும், ஏன்னா நான் செலக்ட்னு கொடுத்தது அந்த செலக்ட்ன்ற எலமெண்ட்டுக்கு ஃபுல்லாக தான் இந்த எல்லா எலமெண்ட்டுமே வருது. அப்போது எனக்கு இந்த ஆப்ஷன் 1க்கு மட்டும் ஒரு கலர் வேணும், ஆர் 2க்கு மட்டும் ஒரு கலர் வேணும் அப்படின்னாக்கும் நம்ம ஸ்பெசிஃபையாக ஒரு கிளாஸ் ஒரு ஐடியை வந்துட்டு யூஸ் பண்ணி அது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுக்கு மட்டும் ஒரு பர்டிகுலராக ஒரு கலர் நம்மளால வந்துட்டு கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த இது வந்துட்டு புரிஞ்சிருக்கும்ன்ட்டு நம்புகிறேன். ஓகேவா? ஸோ டாஸ்க் என்ன அப்படின்னா இந்த டெம்ப்ளேட் தெரியுது இல்லையா, ஸோ ஜஸ்ட் இதே மாதிரி வந்துட்டு கிரியேட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக முக்கால்வாசி நானே முடிச்சிட்டேன், இன்னும் 1 or 2 விஷயம் மட்டும் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதையுமே வந்துட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கிரியேட் பண்ணி பாருங்கள். நம்ம இது வரைக்கும் சிஎஸ்எஸ்ல படித்த எல்லாத்தையுமே கொஞ்சம் யூஸ் பண்ணி, ஓகேவா, கொஞ்சம் ட்ரை பண்ணி அந்த மாதிரி ஒரு இது வந்து கிரியேட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு ஆக்சுவலாக ப்ராக்டிஸ் ஆகும். ஓகேவா? ஸோ எதுவும் டவுட் அப்படின்னாக்கும் ஜஸ்ட் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த செக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.